வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்க வெயில் காலம்ல. திராட்சை, மாதுளம்பழம் எல்லாம் திட்டமாக இருக்கிறது. நீ ஒரு பொண்ணு தானே, அதனால எல்லாத்தையும் திட்டமாக வாங்கி வந்து 6 கிலோ 6 கிலோ வாங்கி வந்துருக்காரு. இப்படி தான் போடுவாங்களே. பார்த்து பார்த்து எண்ணெய் சட்டிக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பகவாடை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். இது என்ன ரெகுலராக எப்போ பார்த்தாலும் பகவாடை சொல்லிங்கன்னா ஆடு ஓட்டி மாத்துக்கு பெறாக்காய் எதனா சாப்பிட்லான்றதுக்கோசம் போட்டு எடுத்துமான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். வெறுப்பாக இருக்குது இல்லையா ஆடு ஓட்டி போதெல்லாம். தண்ணி கூட வாட்டர் கிணறு தான் எடுத்து போகிறேன். நான் சாப்பாடு எடுத்து போகிறேன். சாப்பிட்றதுக்கு எடுத்து போகலாம் செஞ்சுன்றதுனால இன்றைக்கி அவசரமாக ஒரு பகவாடை செஞ்சு தான் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்க பார்க்கலாம். சரி, பார்க்கறதுல பகவாடை எல்லாருக்குமே தெரியும், நாம் போட்டு எடுத்து போகிறத பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ, நான் இல்லாத பார்த்துக்கணும் எனக்கு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் எனக்கு செஞ்சு வைத்தரேன். நீ அதுக்கு உனக்கு தான் நான் சொல்கிறேன். நான் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும் பகவாடை போகிறது சிம்பிளான மேட்டர் தான் போடுவாங்க. நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். பகவாடை போகிறது முக்கியமான பாயிண்ட்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் அரிஞ்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். கடல மாவு எடுத்து பேஞ்சு வச்சுக்கலாம். வா பார்க்கலாம். சரிம்மா. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் அரிஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன், பச்சை மிளகாய் எடுத்துன்னு வந்துடுறேன், பூண்டு தட்டி எடுத்துடுறேன். சரிம்மா. ஜெயஸ்ரீ, இப்போ தேவையான வெங்காயம் அரிஞ்சின்னு வந்தேன், கொஞ்சம் பச்சை மிளகாய் அரிஞ்சின்னு வந்துட்டேன். இது வந்து கோஸ்லையும் போடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு தான், நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதுவும் போடலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஒன்றா சேர்த்துக்கிறோமா? சரிம்மா. ஏன் பச்சை மிளகா இவ்வளோ கட்டி போட்டுக்கிறீங்க? அது காரம் இல்லை, பிஞ்சு மிளகா. கடலமா கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இதையும் போட்டுக்கிறோமா? சரிம்மா. அது ஒன்று அந்த கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறோமா? சரி. அரிசி மாவு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. பாப்பா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம்மா, சால்ட் உப்பு. சரிம்மா. அம்மா, கோஸ் வந்து போட்டால் அது வந்து இது தானே, போண்டா தானே? ஆமாம், கோஸ் போண்டா. வெங்காயத்தில் போட்டால் பகோடா சொல்லுவாங்க. ஃபிஷ் தான், நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஆனால் வந்து பெரியம்மா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பகோடா. கடல் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணுமா? சரிம்மா. அப்படியே தண்ணி தேவையில்ல தண்ணி ஊற்றி பேசிக்க வேண்டியதான். சிம்பிளான மெத்தட் தான், நம்ம செய்யலாம். நம்ம எப்போ விருப்பப்படுறோமோ சாப்பிட என்ன தோணுதோ செய்யலாம். எதனா வந்து சாதத்தெல்லாம் சுட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆமாம் பாப்பா, சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து இது கொஞ்சம் அப்படியே அடுப்பு பார்த்து வச்சு எண்ணெய் வச்சு போடுற வேலை தான். பகோடா ரெடி. இதுமாரி சிம்பிளான மெத்தட் தான் நிறைய போடலாம், கற்றுக்கலாம். சரிம்மா. அதுமாரி அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஊர்லேருந்து வந்தாங்க. உனக்கு என்ன நான் ஜெயிச்சு எனக்கா அது ஏன் சொல்ல வாய் வரல, நீங்களே சொல்கிறீங்க. நானே சொல்லுவா. ஜெயஸ்ரீக்கு வந்து சாப்பிட்ற பொருள் நிறையா இருந்தாங்க. ஆப்பிள், மாதுளம்பழம், சாத்துக்குடி, திராட்சைலாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியானதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. நான் வாயால் சொன்னேன் இப்போ பார்த்துமா, நீ காட்டினா தானே தெரியும். சரி காட்டலாம். அம்மா, உனக்கு அப்பா வாங்கி வந்து பாரு. வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்க வெயில் காலம்ல. திராட்சை, மாதுளம்பழம் எல்லாம் திட்டமாக இருக்கிறது. நீ ஒரு பொண்ணு தானே, அதனால எல்லாத்தையும் திட்டமாக வாங்கி வந்து 6 கிலோ 6 கிலோ வாங்கி வந்துருக்காரு. அப்புறம் ஒன்றும் நான் மறந்துட்டீங்களே. என்னதுப்பா மறந்துட்டீங்க? தெரியலையே. கமலாப்பழம் வந்து பாருங்க, இது கூட இருக்குமா எல்லாம் உள்ள அடியில் இருக்கு. தனியாக இருந்தால் 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிடுங்க. இப்போ ஒரு ஆளாக இருந்தால் நீ ஒண்டி தான் சாப்பிட போகிற. நம்ம 3 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம். நம்ம என்ன ஒரு இது சாப்பிட்றோம். திராட்சை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பழமும் வந்து. சரி ஜெயஸ்ரீ, அம்மா நம்ம பகோடா போட்டு ஆடு ஓட்டி போது நேரம் ஆகிடுது, நான் போகிறேன். சரிம்மா. ஜெயஸ்ரீ, வெயில் ரொம்ப அது வந்துடுது, மணி 12 மேலே ஆகிடுது. நான் உள்ளே போட்டுக்கிறோமா பகோடா. உள்ளே போட்டு வெளியில் இருந்து கால் டைமில் இருந்தால் நம்ம வெளியில் அழகாக செய்யலாம். மதியமாக ஆகி போட்டு நான் உள்ளே போட்டு எடுத்து வந்துடுறேன். சரிம்மா. ஜெயஸ்ரீ, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டேன், போடலாம். இப்போ வந்து வானலில் இருக்கிற எண்ணெய் வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தான் போடுவாங்களே. பார்த்து பார்த்து எண்ணெய் சட்டிக்கிட்டேன். உதிரியாக இது பண்ணுவீங்களா? ஆமாம்மா.
திட்டமாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதே போல் போகணும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா நல்லா சூடாகட்டும் வருமானம் சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. மாங்காய் சீசன் வந்துடுது. ஒரு நாளைக்கு மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். டேஸ்ட்டாக இருக்கும். அது ஞாபகமாகவே இருக்குது. சரிம்மா. மற்ற நான் ஆடு வெட்டி போகும்போதெல்லாம் பார்த்து தான் போவேன். மாங்காய் பூ வச்சுக்குது, அதேமாதிரி மாங்காய் பிஞ்சு வச்சுக்குது. கொஞ்சம் மாங்காய் முத்தினா தான் டேஸ்ட் தரும். அதனால அப்படியே பார்த்துனே போவேன், பார்த்துனே வந்துடணும். இன்னும் கொஞ்சம் அதான் மாங்காய் சீசன் வந்துடுது. நீங்கள் சொல்லிட்டீங்களா, செஞ்சிடலாம் விடுங்க. சரிம்மா. சூப்பரான பகோடா போட்டு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை தான். வாங்க சாதத்துக்கு கடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்புறம் தொட்டுக்கையாகவும் சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்கும். இதுமாரி ரெடி பண்ணிக்கும். நம்மளுக்கு எப்போ ஒரு மாதிரி இது இல்லாத மாரி ஒரு வெறுப்பாக இருக்கிற மாதிரி தோணுதோ நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்து பயன்படுத்தி சுட்டு வேண்டியதான். சரிம்மா. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுதா பகோடா. மானம் ஆனால் இப்போ மூடன மாரியே இருக்குது. நல்லா குழு காத்துடிக்குது. மணி வந்து ஒன்றா போகுது. ஆனால் இப்போ தான் கால நேரம் போல இருக்குது. மானம் மூட்டமாக இருக்கிற நேரத்தை பார்த்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்ம தான் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாட்டா பாய்.